காலத்தின் கால் தடங்களை காகிதத்தில் செதுக்கும் கலைஞர், காலத்தின் கண்ணாடியாய் கவிதை கோடுகள் வரைபவர், நவீன தமிழ் கலை உலகின் நிரந்தரமான ஒரு அடையாளம் இவர். அன்பும் நீதியும் மோதிக்கொள்ளும் புள்ளியில் மனுஷ்யபுத்திரன் ஓர் மௌன சாட்சி. அக்காக்கள் வாழ்ந்த வீட்டில் அண்ணனை அழைக்கிறோம். அவருக்கு பிறந்தநாள் பரிசும் வரவேற்பு பரிசும் தரப்படுகிறது. 15ஆம் தேதி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே கேக் வெட்டலாம். எல்லாரும் பாடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear sir. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear sir. Happy birthday to you. சுருக்கமான அறிவுரைக்கு நன்றி. முதல்ல வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் நன்றி சொல்லி தான் இந்த உரையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. நன்றி சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக ஒரு இதயபூர்வமான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நாட்கள் மிகவும் கடுமையாக இருந்தன. கடந்த 3 மாதங்களாக நான் மறுநாள் எங்கே இருக்கிறேன் என்று தெரியாத அளவுக்கு ஒரு பிரயாண நிகழ்ச்சிகளில் நான் இருந்து கொண்டிருந்தேன். அவர் இந்த தேதியை சொல்லி கேட்டபோது கூட பலமுறை அவருக்கு பதிலளிக்காமல் இருந்தேன். காரணம் என்னவென்றால் எனக்கு உண்மையிலேயே இந்த தேதியில் இன்று எங்கே இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செஞ்சு பந்தாவுக்குலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு மணி நேரம் கிடச்சா கூட யாராவது கூப்பிட்டா போய் அவங்க கூட பேசக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் ஒரு வழியாக ஒரு 4-5 நாளைக்கு முன்பு தான் நான் இங்கே சென்னையில் தான் இன்றைக்கு இருப்பேன் என்று தெரிந்த பிறகு நான் வருகிறேன் என்று சொன்னேன். அது எனக்கு நேர் பழக்கம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய உரையாடல்கள் இல்லை. இப்போ பொதுவாக ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிட்றாங்கன்னா நேரில் வந்து பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அவர் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு, அவர் மிகுந்த பிரியத்தோடு அழைத்து கொண்டே இருக்கிறார் என்று அதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இங்கே வந்த பிறகு எனக்கு ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். என்னுடைய அருமை நண்பர் ஜின்னா உள்ளிட்ட பலரும் இங்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சேர்ந்தும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதை கொடுத்தார்கள். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால், பொதுவாக என்னுடைய பிறந்த நாட்கள் வர்ற மார்ச் 15ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் வந்தால் கூட அன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாலாம் இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு க்ளூமினஸ் என் மனசில் இருக்கும். ஏன் தெரியுமா? என்னுடைய ஒரு பிறந்த நாளில் என்னோடு இருந்தவர்கள் பெரும்பாலானோர் அடுத்த பிறந்த நாளுக்கு வரமாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். இதோடைய ரகசியம் எனக்கு புரிஞ்சதே இல்லை. சில பேர் இருக்காங்க, வாழ்நாள் முழுக்க நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அது சிலர் அப்படி இல்லை. அவங்க ஏதோ ஒரு டோர் வழியாக உள்ளே வருவாங்க, ஏதோ ஒரு டோர் வழியாக வெளியே போயிடுவாங்க. அது காரணம் என்னென்னா, அது அவங்க பிரச்சனை இல்லை, நம்ம காலத்தோட பிரச்சனை. நிறைய என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவார்கள். அவங்க கொண்டாடித்தான் தீர வேண்டும், அது அவருடைய தலையெழுத்து. ஆனால் எனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு நண்பர். என்ன இதனுடைய மகிழ்ச்சிகரமான விஷயம்னா, அவருடைய புத்தகத்திற்கு அவருக்கு எடுக்கக்கூடிய ஒரு விழாவில் அந்த விழாவின் ஒரு பகுதியை இன்னொருவருக்கு எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த கவிஞன் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு இடைச்செருகலாக என்னை இங்கு கொண்டாடுவதற்காக அந்த நிகழ்வினுடைய ஃபோக்கஸையே மாற்றி, இதெல்லாம் ஒரு பெரிய அன்பு உள்ளவன் மட்டும் செய்யக்கூடியதல்ல, ஒரு மிகுந்த பெருந்தன்மை உள்ளவன் தான் அதை செய்ய முடியும். தன்னை பற்றி மிகுந்த நம்பிக்கை உள்ள ஒருத்தன் தான் அதை பண்ண முடியும். யாரும் தன்னுடைய இடத்த அப்படி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன டெய்லியாக வந்து புத்தகம் வெளியிட்டு இருக்காரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இது.
அந்த நாளின் ஒரு பகுதியை ஒரு கேக் துண்டை போல வெட்டி என்னிடம் அவர் கொடுக்கிற போது உண்மையிலேயே அந்த அன்பிற்கு, அந்த பெருந்தன்மைக்கு நான் தலைவணங்குகிறேன். என்னுடைய பிறந்த நாள் இந்த வருடம் நிச்சயமாக இந்த பிறந்த நாள் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தால் கூட நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒட்டுமொத்தமாக இந்த வருஷத்தை என்னுடைய பிறந்த நாள் பற்றின மெமரியாக இதுதான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் ரொம்ப ஒரு இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க, ரொம்ப தெளிவாக பேசினாங்க, ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. ஒரு விதமாக உள்ள ஏதோ ஒரு புறம் கொஞ்சம் பீம்சிங் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நம்முடைய இழந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை, கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப அமைப்புகளை எங்கோ மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு எனக்கு தோன்றியது. ஒரு தமிழில் நிறைய கவிதைகள் பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. நிறைய கவிதைகள் பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. எந்த பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன என்றால், காதலிகளை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். தொகை மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2000 வருஷமாக காதலிகளை பற்றி கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அம்மாக்களை பற்றிய கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் சகோதரிகளை பற்றி, சகோதரர்களை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் வேறு பல உறவுகளை பற்றி தமிழில் எழுதப்பட்ட கவிதைகள் மிகவும் குறைவு. இதை நான் பலமுறை இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள் இல்லையா? அப்பாக்களை பற்றி எழுதப்பட்டதோ, அண்ணன்களை பற்றி எழுதப்பட்டதில்லை, தம்பிகளை பற்றி தங்கைகளை பற்றி எழுதப்பட்டதில்லை. எழுதப்பட்டிருக்கிறது, மிக குறைவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போதான் சில காலத்திற்கு முன்பு வேலினுடைய அக்காளின் எலும்புகள் தொகுப்பு வந்தது. ரொம்ப நம்மளை ஷேக் பண்ணக்கூடிய ஒரு தொகுப்பு, அக்காவை பற்றி முழுக்க முழுக்க எழுதப்பட்ட தொகுப்பு. அதற்கு பிறகு இப்போது அக்காவை பற்றி இன்னொரு தொகுப்பு தமிழில் வந்திருக்கிறது, ஒரு முழு தொகுப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அம்மாவை பற்றிய முழு தொகுப்புகள் கூட சமீபத்தில் வெளிவந்தன. இவர் தம்பி விஜயகுமாரினுடைய ஒரு தொகுப்பு முழுக்க முழுக்க தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு. அதற்கு முன்பு கதிர் பாரதி அம்மாவை பற்றி ஒரு தொகுப்பை முழுக்க எழுதியிருந்தார். ஒரு முழு தொகுப்பை ஒரு குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரம் அல்லது ஒரு உறவை பற்றி எழுதுவது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு 10 கவிதைகளோட தொய்வு வந்துடும், எழுதுறதுக்கான கண்டென்ட் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய நெடுங்கவிதைகள் எழுதியிருக்கிறேன் என்ற முறையில் அது ஒரு பெரிய சேலஞ்ச். இது நான் ஒரு தொகுப்பு என்றால் கூட இதை ஒரு நெடுங்கவிதையாக பார்க்கிறேன். ஒரு கவிதையினுடைய 100 யூனிட் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதை ரொம்ப அழகாக அவர் அதில் கையாண்டிருக்காரு. அது ரொம்ப அழகாக அவர் அந்த விஷயத்தை ஒரு கவிதையாக அவர் ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்கார். இது ஒரு தமிழ் கவிதையை அதனுடைய கேன்வாஸை ரொம்ப விரிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சித்தப்பாக்களை பற்றி கூட ஒரு கவிதை எழுதலாம், மாமாக்களை பற்றி எழுதலாம், ஒன்று விட்ட அத்தைகளை பற்றி எழுதலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையை கெடுத்ததுலாம் எங்களுக்கு பெரிய ரோல் இருக்கும். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் சில பொண்ணுங்கள்ட்டெல்லாம் பேசி யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கேன். ஏன் உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி மனசு இந்த மாதிரி ஒரு மேரேஜை பண்ணி கொடுத்தாங்கன்னு, அவங்க எங்கேயும் பண்ணாங்க, இது ஒன்று விட்ட பெரியப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்பாங்க. அவர் எங்கேருந்தா இதுக்காகவே வருவார், இதுக்காகவே உயிரோடு இருப்பார். நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை செய்தவர்கள், ஒரு பேரண்ட்ஸ் கூட பண்ணாத ஒரு பெரிய ரோலை இந்த மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த தொகுப்பினுடைய ஒரு சிறப்பான என்ன பார்க்குறேன்னா, காதலிக்கிற பெண்களை பற்றி மட்டும்தான் எழுத வேண்டியதில்லை, இன்னும் எழுதப்பட வேண்டிய பெண்கள், எழுதப்பட வேண்டிய ஆண்கள், இதுபோல் ஒரு முழு தொகுப்பாக எழுதப்பட வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த தொகுப்பு நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில் அவருடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இப்படி தான் எழுதணும். நம்ம எழுதக்கூடிய பரப்பை இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கணும். இங்கே இந்த தொகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அக்காங்கிற ஒரு சொல்
அவங்க பேபி மேடம் அவங்க கூட பேசிட்ட சொன்னாங்க, இன்னும் சிலர் கூட சொன்னாங்க, என்னை அக்கான்னு அழைக்கிறதுல எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. பட் நிறைய பெண்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. முக்கியமாக மத்திய தர வயதில் இருக்கவங்கள வந்து ஏதோ ஏன் கொஞ்சம் இளம் வயதில் இருக்கவங்கள கூட யாராவது அக்கான்னு சொல்லிட்டா காண்டாயிடுவாங்க. இதை பார்த்தா என்ன அவ்வளோ வயசான மாதிரி தெரியுதா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் அக்காங்கிறது ஏஜை குறிக்கிற ஒரு சொல் கிடையாது, அது ஒரு கேரக்டர். சில சமயம் நமக்கு கூட பிறந்த ஒருத்தரையே கூட அக்கான்னு சொல்லி கூப்பிட நமக்கு தோணாது. அவங்க கேரக்டர் அக்கா கேரக்டராக இருக்காது, பயாலஜிக்கலாக அக்காவாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் சில பேர் நமக்கு முன்ன பின்ன தெரியாது, டக்குன்னு அக்கான்னு கூப்பிட தோணும். முன்ன பின்ன தெரியாது அம்மானு கூப்பிடணும்னு தோணும். நம்ம தமிழ் சமூகத்தில் 2 சொற்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, ஒன்று அண்ணே, இன்னொன்று அக்கா. நீங்கள் எந்த விதமான விஷயம், நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய்ட்டு சார்னு சொல்லுங்கள், அது உண்மையிலே வந்து ரொம்ப வெறுப்பான ஒரு சொல்லாக இருக்கும். அதே அண்ணே அப்படின்னு சொல்லி பாருங்கள், அக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள், அந்த நிமிஷத்தில் உடனடியாக ஒரு பந்தம் உருவாகும். இப்போ ப்ரோங்கிறாங்க, ஆனால் கேட்டால் இரிட்டேட் ஆகுது, வந்துட்டு என்னடா இது சிஸ்டர் பண்ணுங்க, அது கேட்குற ஆபாசமாக அவங்க சொல்கிறது நல்லா தெரியுது. அப்படிலாம் வந்து உனக்கு, ஆனால் அக்கான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அண்ணே அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு உயிராதாரமான சொல்ல நான் அதை பார்க்குறேன். நிறைய இடங்களில் அது நமக்கான கதவுகளை திறக்கும், நமக்கான உறவுகளை அது வந்து உருவாக்கும். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆட்டோக்காரன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் இப்போ இந்த பசங்கள்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமேன் அப்படிங்கிறாங்க, வேஸ்ட். அண்ணேன்னு சொல்லி பாருங்கள், ஆட்டோமேன் கூப்பிட்டு பார்க்கிட்டே நான் சொல்லுவேன், பாயிண்ட்லாம் கூட சொல்லுவேன், அப்படிலாம் கூப்பிடாது, அண்ணேன்னு சொல்லு. அது ஒரு அருமையான ஒரு சொல். அப்போ ஒரு தமிழில் ஒரு முக்கியமான ஒரு கவிஞர், எழுத்தாளர், ஒரு பெண் எழுத்தாளர், அவங்க ஒரு தடவை காண்டாகி ஒரு கவிதை ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். என்னென்னா, எதுக்கு வந்து டக்குன்னு என்னை அக்கான்னு கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்கிறது. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்களுக்கு, முகாந்திரம் பாரதம் மாதிரி பாலை குடிச்சிக்கிட்டு பேச பாடுற மாதிரி. அப்போ இந்த தொகுப்புக்கு முகாந்திரமாக நான் அந்த கவிதையை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த தொகுப்புக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ திமுகலாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்ன பையனை கூட ஒரு பெரிய ஒரு அண்ணன்பார். அண்ணன்னா அது வந்து ஒரு உறவு முறை மட்டுமல்ல, அது ஒரு மரியாதை. வயசுலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. வயது மூத்தவர்கள் கூட சில சமயம் அண்ணே என்று அழைத்து விடுகிறார்கள். கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் அண்ணன் என்பது வயதின் சொல் அல்ல, அது அன்பின் சொல், அது உரிமையின் சொல். அப்படி அழைப்பவரை உடனே நான் அணைத்துக் கொள்வேன். சிலர் அக்கா என்று அழைத்தால் ஏன் கோபித்துக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. அக்கா என்றால் வழி நடத்துபவள், அக்கா என்றால் பத்திரமாக பார்த்து கொள்பவள், அக்கா என்றால் முடிவெடுப்பவள், அக்கா என்றால் உறுதியானவள், அக்கா என்றால் விட்டுக் கொடுப்பவள், அக்கா என்றால் உறுதியானவள், அக்கா என்றால் விட்டுக் கொடுப்பவள், அக்கா என்றால் முன்னுரிமை பெறுபவள், அக்கா என்றால் அம்மைக்கு நிகரானவள், அக்கா என்றால் தன் வசீகரத்தை தனக்கு பின்னால் பிறப்பவர்களுக்கு பகிர்ந்தளிப்பவள், அக்கா என்றால் தன் வசீகரத்தை தனக்கு பின்னால் பிறப்பவர்களுக்கு பகிர்ந்தளிப்பவள். அக்கா என்று அழைத்தால் கோபித்துக் கொள்ளாதீர்கள். அக்காக்களோடு பிறக்காத என்னை போன்ற சிறுவர்கள் வேறெங்கு போகும். சிலர் வயதாகி அக்காக்கள் ஆவதில்லை, அவர்கள் பிறக்கும் போதே அக்காக்களாக தான் பிறக்கிறார்கள். இந்த வரியை நான் எழுதிட்டு நிறைய யோசிச்சு, பிறக்கிறப்ப ஒருத்தர் அக்காவை பிறக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், பொறுப்பு, வழி நடத்துதல். இங்கே பேசல ஒரு விஷயம் எல்லாருமே சொன்னாங்க, வந்து பல பேர் வந்து அந்த பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததை பற்றி எல்லோரும் பேசினாங்க. அதில் வரக்கூடிய இந்த பங்காளி சண்டை இதெல்லாம். வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கலைஞர் வந்து மறைந்த அன்றைக்கு சன் டிவியில் வந்து என்னை ஒரு லைவ் பண்ண சொன்னாங்க. நான் தான் அந்த ஷோவை ஆங்கர் பண்ணுறேன். என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் கூட வந்து நான் ஃபோனில் வந்து கான்வர்ஸ் பண்ண கலைஞரை பற்றி. அப்போ உரையாடுறப்போ பல பேர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது என்னென்னா, இந்த அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% கொடுத்தாங்கல்ல, நிறைய அக்காக்கள் தங்கள் தம்பிகளை அதன் மூலமாக படிக்க வைத்தார்கள், தங்கைகளை அதன் மூலமாக படிக்க வைத்தார்கள். இதெல்லாம் ஒரு சோஷியல் ரிஃபார்மில் வந்து பெண்கள் முதல் வேலைக்கு போகிறப்ப என்ன நடந்தது, அக்காக்கள் முதலாக வேலைக்கு போகிறப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ்.
பல குடும்பங்களில் அதற்கான சாட்சியம் இருக்கும். அப்புறம் ஒரு வீட்டோட பெண் குழந்தைகளுக்கு இருக்க பாண்டிங் வந்து பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு இருக்காது. அதில் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க கல்யாணம் ஆகி போனாலும் சரி. இன்னொரு விஷயம் வந்து ஒரு அக்கா தங்கைகளாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீதான ஒரு சாய்மானம் தனியாக ஒரு பொண்ணாக பிறக்கிற பொண்ணுங்களுக்கு இருக்கிறதே இல்லை. நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். அவங்க கடுமையான ஒரு லோன்லினஸ்குள்ளே போகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு அக்காவோ தங்கையோ இருக்கிறப்போ, ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அங்கே ஒரு மிகப்பெரிய சமநிலை உருவாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்குள்ள நுட்பமான விஷயங்கள் இருக்குது. நிறைய பெண்களில் தனியாக வளரக்கூடிய பெண்களையும் சிஸ்டர்ஸ் கூட வளரக்கூடிய பெண்களையும் பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமான அவங்களுடைய வாழ்நிலை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்மளை தீர்மானிக்குது. இந்த அக்கா என்கிற கலாப்பிரியாவோட ஒரு கவிதை வருது. அது வரப்போ இந்த ஒரு தொகுப்பை படிக்கிறப்ப எனக்கு அந்த கவிதை ஞாபகம் வருது. இது ஒரு அக்காக்களை பற்றின ஒரு சின்ன ஒரு யதார்த்தம். கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்று தங்கையை தூக்க முடியாமல் தூக்கி வரும் அக்கா குழந்தைகள். இந்த அக்கா குழந்தைகள், அதாவது தங்கச்சி பாப்பா கூப்பிட்டு வந்தால் ஒரு சுண்டல் கொடுப்பாங்க கூடுதலாக அப்படின்ட்டு தூக்கிட்டு வரக்கூடிய இந்த குழந்தைகள். எவ்வளவு காட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அக்கா குழந்தைகள் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் நிறையா பெண் குழந்தைகள் வந்து அனுப்ப மாட்டாங்க ஸ்கூலுக்கு. முக்கியமான காரணம், அடுத்த பிறக்கிற குழந்தைய வளர்க்குற பொறுப்பு இந்த குழந்தைக்கு வந்துடும். வீட்டில் அந்த குழந்தை பொறுப்பில் விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய கிராமங்கள் இப்போ தான் அதெல்லாம் மாறி இருக்கு. அப்படி தனக்கு பின்னால் வந்து தங்கச்சிகளை வளர்ப்பதையே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கிற சின்ன வயசுலேயே அவங்க அம்மாக்கள் போல் ஆகிடுறாங்க வந்துட்டு. அதாவது கவிதைகளில் அம்மாக்களாக பிறக்கிறது சொல்கிறப்போ நிறைய சோஷியல் ரியாலிட்டி அதுக்கு பின்னாடி இருக்குது. பெண்களுடைய வாழ்க்கை சித்திரத்தை நம்ம எடுத்து பார்க்குறப்போ இந்த அக்காக்களுடைய ரோலுங்கிறது நிறையா லேயர்ஸில் நமக்கு தோணும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தோணும். இந்த சூழலில் தான் இந்த தொகுப்பை வந்து படிக்கிறப்போ ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப மனதை நெகிழ வைக்கக்கூடிய பல காட்சிகளை வந்து இதில் அவர் எழுதியிருக்கார். அக்காவுடைய மறைவு அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன உடைவு, அது இந்த தொகுப்பினுடைய ஆதாரமாக இருந்தாலுமே கூட அக்காவை பற்றிய மிக மிக அற்புதமான அழகான நிகழ்ச்சியூட்டக்கூடிய சித்திரங்கள் இந்த தொகுப்பு முழுக்க இருக்கின்றன. அதனால் தான் நான் சொன்னேன், இது போன்ற உறவுகளை பற்றி எழுதுவதற்கான மிகப்பெரிய திறப்பை இது போன்ற தொகுப்புகள் அளிக்கின்றன என்று. ஒரு கவிதை இதில் சில வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நீங்கள் பாருங்கள். டீச்சர் கனவோடு பள்ளி முடித்த அக்காவிற்கு டீச்சர் ட்ரைனிங்கில் சீட் கிடைத்த போது குதிரையில் கொட்டி வைத்த நெல்லை அளந்து கொண்டிருந்தார் அப்பா. முதல்ல ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா. அதை ரொம்ப சட்டிலாக சொல்கிறார் வந்துட்டு பார்த்தீங்களா. அவர் குதிரையில் நெல் அளந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மெமரி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க. முழுவதும் விற்றும் கூட காசு பற்றாக்குறை ஏற்பட மாட்டையும் கன்றையும் பார்த்து கொண்டிருந்தார். சம்சாரிக்கு ஒரு பசுமாடு, அதுவும் விலை பேசப்பட்டது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இங்கே இருந்த மிகப்பெரிய வறுமை. அந்த வறுமைக்கு நடுவில் தான் ஒரு பொண்ணு படித்து மேலே வர்றான். நான் எப்போவுமே எந்த டெக்ஸ்ட்டை படித்தாலும் அது சோஷியாலஜிக்கல் பேக்ரவுண்டோடு தான் நான் அதை படிப்பேன். நான் இந்த கவிதை எந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கும், எந்த சூழலில் இது நிகழ்ந்திருக்கும். அக்கா கல்லூரி சென்ற பின், இதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வரி இந்த கவிதையில் இருக்குது. அக்கா கல்லூரி சென்ற பின் ஆல் இந்தியா ரேடியோவில் பி. சுசீலா மட்டும் தனியாக அழுதபடி பாடிக்கொண்டிருந்தார். இந்த வரியை யாருமே எழுதுனதில்லை தமிழில். அந்த பாட்டை வீட்டில் பெண்கள் வந்து, நான் ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கேன், யவனத்தில் அமரும் கிளின்னு. நிறைய பேர் கேட்டாங்க, யவனத்தில் அமரும் கிளின்னா என்ன, நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு. யவனம் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த இளமை பருவம், அந்த ஒரு அடலசன்ட், அந்த ஒரு ஏஜிலிருந்து ஒரு இளமைக்கு செல்லக்கூடிய ஒரு பருவம். அப்போ வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வராத காலத்தில் பெண்களுக்கு கிளியோடு பேசுகிற ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் ரவிவர்மாவோட பெயிண்டிங்லாம் அதை பார்க்கலாம். பொண்ணுங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பச்சை கிளி இருக்கும். ஏன்னா கிளிகள் வந்து ஒரு துணையாக இருந்திருக்கு, அது ஒரு விஷயம். அப்புறம் ரேடியோ வந்தப்போ பெண்களுக்கு வந்து கிளியோட இடத்துல ரேடியோ வந்துச்சு. ரேடியோவில் பாட்டு கேட்குறதா. ஏன்னா நிறைய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருந்த காலத்துலலாம்
வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரேடியோ ஒரு துணை. அந்த பொண்ணு இப்போ வேலைக்கு போயிட்டான். இப்போ பாருங்கள், வேலைக்கு போன அப்புறம் பி சுசீலா என்ன பண்ணுவாங்க? இந்த ரேடியோவுக்கு வந்து இப்போ வந்து இவ துணையாக இல்லை, என்ன சார் இது அந்த ரேடியோ வந்து இவனுக்கு துணையாக இல்லை, இவன் தான் அந்த ரேடியோவுக்கு துணையாக இருந்தா. எனக்கு இந்த கவிதை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி படித்தேன். கவிதையினுடைய நுட்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்த கருத்து கிடையாது ஒரு கவிதை. அக்கா கல்லூரிக்கு சென்ற பின் ஆல் இந்தியா ரேடியோவில் பி சுசீலா மட்டும் தனியாக அழுதபடி பாடிக்கொண்டிருந்தார். அக்காவின் கோல நோட்டை பார்த்து அம்மா கண்கலங்கி கொண்டிருந்தார். அக்காவின் கை ருசிக்காக தங்கையும் அவளின் கைப்பட்ட தீவனத்துக்காக கோழிகளும் கிழிந்த சட்டையை தைக்க முடியாமல் தம்பியும் என்னென்ன ரோல் இருந்திருக்கு பாருங்க. புரியாத அல்ஜிப்ரா கணக்கோடு டியூஷன் பிள்ளைகளும் அவள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த கவிதைக்குள்ளார ஒரு ஆள் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது. அது ஒருத்தரோட வெற்றிடம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஒரு வெற்றிடம். அப்போ அந்த பொண்ணு அவ்வளோ இடங்களாக இங்கே நிரப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒன்று தோணுது, அந்த வீடே அவள் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது ஒரு வெற்றிடமாக மாறிடுது, ஒரு காலி மைதானம் மாதிரி ஆகிடுது. அது ஒரு கவிதை வந்து வெறுமனே ஒரு நபரை பற்றியது அல்ல. அப்போ அக்காங்கிறவ ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கா, ஒரு சூழலாக இருக்கா. ரொம்ப ஒரு 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 அழகான ஒரு சித்திரத்தை அது கொடுக்குது. அப்புறம் இன்னொரு அழகான கவிதை இருக்குது, தூவானம்னு ஒரு கவிதை. இன்றைய வாட்ஸ்அப் தலைமுறைகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அக்காக்களும் அண்ணன்களும் பரிமாறிக்கொண்ட கர்ச்சீப் காதல் கடிதங்கள். யாருக்கா தெரியுமா கர்ச்சீப் காதல் கடிதங்கள்னா என்னன்னு சொல்லுங்க? யாருக்குமே தெரியாதா? வெரி குட். பெர்ஃப்யூம் வச்சு கொடுப்பாங்க. வேற இப்போ தான் வயசானவங்க ஒரு தடவை பேசுறீங்க. வேற என்ன இருக்கு? என்ன கர்ச்சீப் காதல் கடிதங்க? வெரி குட். கட்சி போடுற மாதிரி கீழே போடுறது. எவ்வளவு கஷ்டமாக லவ் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு லவ் பண்ணி நாளைக்கு பிரேக்கப் சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு இனிமேல் ஒரு கதை எழுதியிருக்கார். ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததன் மூலமாக அந்த பொண்ணோட வாழ்க்கையே எப்படி வந்து திசை மாறி சீரழிஞ்சு போச்சுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதை பண்ணி அந்த பொண்ணை வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்ப்பார். அப்போ அதை சொல்லுவாள், ஒரு லவ் லெட்டர்னால அந்த பொண்ணோட வாழ்க்கையே எப்படி மற்றவங்களால சூறையாடப்பட்டுச்சு வீட்டில் இருக்கிறவங்கனாலன்னு. நீங்கள் நிறைய ஞாபகங்களை இந்த தொகுப்பு கொண்டு வருது, நிறைய படித்த விஷயங்களை பற்றி. பாதி கடித்து பாதி பகிரப்பட்ட நாவல் படங்கள், நடராஜ் ஞான் ஃபென்ட்ரி பாக்ஸுகளில் ஒழித்து வைக்கப்பட்ட பாஸ்போர்ட் புகைப்படங்கள். நான் ரீசெண்டாக ஒரு கவிதை இருந்தேன். இந்த காலத்தில் யாராவது பாஸ்போர்ட்டில் பர்ஸில் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வச்சுருக்கவங்க யாராவது இருக்காங்களான்ட்டு. யாராவது இருக்காங்களா? அவர் வச்சுருக்காருங்க. நீங்கள் வச்சுருக்கீங்களா? நீங்கள் அவர் படத்தை வச்சுருக்கீங்களா? அதான் ரைட்டு. உங்கள் கணவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவர் வச்சிருக்கே தெரிஞ்சு கூட உங்களுக்கு வைக்கணும்னு மனசு வரல பாருங்க. ஒரு பேச்சுக்கு அந்த மனிதன் வருத்தப்படுவார் பார்த்தா அப்படின்னு கூட. 2 பேர் படத்தை வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஒருத்தர் இப்ப தூண்டி விடுறான் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு இல்ல? லவ் மேரேஜ் பண்ணா போட்டோ வைக்க கூடாதா? ஓ, ரத்தத்தில் எழுதுனீங்க. தாவணிகளில் முந்தானைகளில் முடித்து வைத்த ரகசியங்கள். என்ன ஒரு அழகான ஒரு வரி. தாவணிகளின் முந்தானைகளில் முடித்து வைத்த ரகசியங்கள்.
தாவணி போட்டு பிள்ளைங்களை பார்த்தே வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. தாவணிகளின் முந்தானைகளில் முடித்து வைத்த ரகசியங்கள், முக்காடை போட்டு தேட்டருக்கு கூட்டி சென்ற பயங்கள். தேட்டருக்கு போகிறதுக்கு முக்காடு போட்டுட்டு போகணுன்னா என்ன மாதிரியான ஒரு கல்ச்சுரல் கண்டிஷன்ஸில் நம்ம பிள்ளைங்க இருந்திருக்காங்க. எனக்கு எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம். இது வெறும் வரிகள் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் ரியாலிட்டி. நம்ம ஒரு கவிதையை வெறுமனே ஒரு அக்காவை பெற்ற அந்த அக்காவின் வழியாக நாம் ஒரு சமூக சித்திரத்தை நாம் பார்க்கிறோம். இருப்பதை வைத்து வாங்கி தந்த கண்ணாடி வரையறுகள். இதில் முக்கியமானவர் என்ன தெரியுமா? அந்த இருப்பதைங்கிறது தான். காசுலாம் இருக்கவே இருக்காது கையில், ரொம்ப கம்மியாக தான் பெண்கள் கையில் காசு இருக்கும். இருப்பதை வைத்து வாங்கி தந்த, ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதார சுதந்திரம்லாம் எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் கூட அதுக்குள்ளார வாங்கக்கூடிய அந்த பரிசுகள், முக்கியமாக கேரியல் இல்லா மிதிவண்டியில் முன்னமர்ந்த அக்காக்களின் கூந்தல் வாசனைகள். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த உலகம் வாசனைகளால் கட்டப்பட்ட ஒன்று. நம்ம ஞாபகங்கள் முழுக்க முழுக்க காட்சிகளால் அல்ல, ஞாபகங்களால் தான் நிறைந்திருக்கிறது. இது வாசனைகளால் தான் நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது நம்ம ஒரு அந்த வாசனைங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் எங்கே தேடினாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ஒரு பொண்ணு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரியரில் முன்னாடி உட்காந்து, கேரியரில் வண்டியில் முன்னாடி உட்காந்து வர்ற அந்த காட்சியை நீ பார்க்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய காலம் பின்னால் சென்று விட்டது. ஒரு மிகப்பெரிய காலம் அப்படியே மறைந்து போயிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கிற போது எவ்வளோ ஒரு சின்ன எளிமையான வாழ்க்கையிலிருந்து நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய வியப்பு ஏற்படுகிறது. இது ஒரு பெரிய நாஸ்டாலஜியாவை இந்த தொகுப்பு உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த நாஸ்டாலஜியா தான் மனிதனுடைய சாரமாக நான் நினைக்கிறேன். நம்ம ஞாபகங்கள் இல்லைன்னா நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. யாரும் ஒரு கவிதை படித்தாங்க, தொகுப்பில் படித்தப்போ இந்த கவிதை எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. குடும்பம் குட்டி பேரன் பேத்தியான பிறகும் தீபாவளி சீர்தந்து கிளம்பும் தம்பிகளிடம் செலவுக்கு காசு இருக்கா என்று கேட்கும் அக்காக்களின் குரல்கள் 1000 யானைகளின் பலத்திற்கு சமமானவை. நண்பர்களே, நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ஒரு பழக்கம் என்கிட்ட, அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. யாராவது என்கிட்ட பார்க்க வந்தாங்கன்னா அவங்க நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், யாராவது ரீடர்ஸ் வருவாங்க, நண்பர்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. என்னையே அறியாமல் அவங்க கிளம்பையில் ஒரு கேள்வி நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன், கையில் செலவு காசு இருக்கா அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் இன்னொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது கிடையாது. நான் கூட ரொம்ப அன்பாக இருக்கிறது கிடையாது, கையில் செலவு காசு இருக்காங்கிறது தான் முதல்ல கேட்கணும். அது ஒன்றுதான் இந்த உலகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஆதாரமான ஒரு கேள்வி. நம்ம கேட்கணும். அது அவங்களை இன்சல்ட் பண்ணுறதும் கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய அதுக்காக வந்து ஒரு பெரிய வள்ளல்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. இருப்பதிலேயே சிறந்த அன்பு கையில் காசு இருக்கா அப்படின்னு கேட்குறது தான். நிறைய நேரம் நம்மக்கிட்ட காசு இருக்கிறது இல்லை, தேவைப்படுற நேரத்தில் நம்மக்கிட்ட காசு இருந்திருக்காது. நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட தருணங்களை கடந்து வந்திருக்கோம். முக்கியமாக இளைஞர்களிடம் நாளைக்கு ஒருத்தர் கையில் நிறைய காசு இருக்கலாம், நேற்று இருந்திருக்கலாம், அன்றைக்கு அந்த நாளில் ஒரு நிறைய இந்த பசங்கள்லாம் புக்கெல்லாம் வாங்க வருவாங்க, புக் ஃபேருக்கெலாம் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க. அவங்க கையில் அவ்வளோதான் காசு இருக்கும், புக்கு வாங்கிடுவாங்க. அந்த புக் ஃபேர் எல்லாம் பார்ப்பேன், கிளம்பி போகலைங்க வான்னு கூப்பிடுவேன், திரும்பி போகிற காசு இருக்கான்னு கேட்பேன். அவங்க சொன்னால் நிற்பாங்க வந்துட்டு, என்ன சார் இருக்குமா, உண்மையை சொல்லு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி மேட்னஸோடலாம் வருவாங்க வந்துட்டு. அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அக்காக்களின் மனம் கொண்டவர்கள் மட்டும்தான் இதை கேட்க முடியும். அக்காங்கிறது ஒரு பயாலஜிக்கல் கேரக்டர் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அக்கா என்பது ஒரு மனம், அக்கா என்பது ஒரு அணுகுமுறை, அக்கா என்பது ஒரு அப்ரோச். அந்த குணம் யார்கிட்ட இருந்தாலும் அக்கா தான். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், தெரியாதவனாக இருக்கலாம். அப்போ அக்காக்களிடமிருந்து நம்ம அக்காக்களை வந்து வழிபடுறது முக்கியம் இல்லை. அக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை நம்ம வந்து ரொம்ப நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறது. அக்காக்களின் குணம் நம்மிடம் இருக்கிறதா, மனதளவில் நாம் எப்போதாவது அக்காக்களாக வாழ்கிறோமா என்பதைத்தான் ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லோரும் உணர வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏன் இந்த கவிதையை சொல்கிறேன்னா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன். நம்மளோட ஒரு கவிதை எழுதியிருப்பேன், இந்த உலகத்தின் மிகச்சிறந்த அன்பு ஜிபேயில் தான் இருக்கிறது என்று.
அது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து ஒரு சிரிப்புக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. காதல் கடிதங்களை விட ஜிபே தான் அன்பை மிக தெளிவாக வெளிப்படுத்தணும் கூட ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் அப்படி எழுதுறீங்க, எல்லாத்தையும் பணத்தால் மதிப்பிடுறீங்களா? அது பணம் கிடையாது. அது வந்து இப்போ ஜின்னா இருக்கார் வந்துட்டு நிறைய ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவர் உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணலை, அது ஒரு தேவை. அந்த தேவையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது ஃபில் பண்ண முடியுமான்னு நம்ம நினைக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப குறைவாக கூட இருக்குது. இப்போ இந்த கவிதையில் ஒரு வரி வந்தது இல்லையா, இருக்கிற காசை வச்சு வாங்கக்கூடிய வளையல்கள், இருப்பதை வைத்து நாம் பகிர்ந்தளிப்பது, இருப்பதை வைத்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து அரவணைப்பது, இருப்பதை நம்மால் முடிந்த அளவில் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் ஒரு அக்காக்கள் நமக்கு காட்டக்கூடிய உலகம், அக்காக்கள் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை. எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் மனசில் தோணினாலுமே கூட மணி 9:45 தலைமைன்னு போடுவாங்க இல்லையா, பெரும்பாலும் நிறையா நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி தலைமைன்னு போட்டுட்டு கடைசியில் பேச்சை முடிக்கிறப்ப நானும் அந்த ஹாலை போட்ட வேண்டிய செக்யூரிட்டி மட்டும்தான் இருப்பாங்க. அப்புறம் அதை மீறி மன உறுதியோடு சில பேர் உட்காந்துருப்பாங்க இங்கே. இப்போ உங்களை மாதிரி எப்படா முடிப்பான் அப்படின்னு. அப்போ வந்து மனசில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கா, நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்தாலும் இவங்க வீட்டில் யாரும் தேட மாட்டாங்களா அப்படின்லாம் வந்து தோணும். அது தேடுவாங்கல்ல. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்களா? அட பாவீங்களா, நம்ம தியாகத்தை இந்த தியாகம் தான் உங்களை உயர்த்தம். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு இனிய நாளை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இது வந்து செந்தமிழ் சீனிவாசனுக்கும் மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான தினமாக இது அமைஞ்சுது. பொதுவாக ஒரு ஹாலை விட்டு போகிறப்போ, ஒரு மீட்டிங்கை விட்டு போகிறப்ப எனக்கு நிறைய நேரத்தில் ஒரு எரிச்சல் இருக்கும், எதுக்குடா போட்டு வதைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ ஒரு ஹார்ட்ஃபுல்லான இதயபூர்வமான ஒரு கேதரிங், நிறைய விஷயம் கேட்கலாம் வெட்டினாங்க. அது வெறும் ஒரு கேக் இல்லை, ஒரு இந்த நிகழ்வை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. கேட்குறப்ப கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. வந்துட்டு ஒரு ஆளை உட்கார வச்சு அவரை பற்றி ஒரு பாட்டு போடுறது, சில பேர் அதெல்லாம் ரொம்ப என்னென்னா இன்னும் 2 பாட்டுக்கு போட அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஒரு பாட்டு தான் பண்ணிட்டு வந்தியான்னு. ஆனால் கூட ஒரு விதமான கூச்சம் நமக்கு பார்க்க இல்லை பார்த்தீங்களா. அதெல்லாம் வேறு சில பெரிய கவிஞர்கள்லாம் இருக்காங்க, அவர்களுக்கு எவ்வளோ புகழ்னாலும் திகட்டாது. வந்துட்டு அப்படியே வந்து இது கொஞ்சம் பேசுங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ ஏற்பாடுகளை பண்ணி அவருக்கான ஒரு நிகழ்ச்சியை, அது ஒரு பகுதியை எனக்கானதாகவும் மாற்றி, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து ஒரு தனி மனுஷனாக எனக்கு செஞ்ச விஷயமாக நான் பார்க்கல. கவிதை என்பது 2000 வருடங்களாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு, ஒரு மிகப்பெரிய ஒரு நதி. அந்த நதியில் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், எனக்கு பின்னால் எழுத வந்தவர்கள் அந்த விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணுறாங்க, அல்லது நீயும் சேர்ந்துதான் நான் என்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதனுடைய ஒரு விஷயமாகத்தான் அதை பார்க்கிறேன். அது ஏன் நான் தனிப்பட குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், அப்படி நினைக்கக்கூடிய கவிஞர்களும் மிக மிக குறைவு. பெரும்பாலும் தமிழ் இலக்கிய சூழல் இருக்கக்கூடிய அளவுக்கு வெறுப்பும் வன்மமும் வேறு எந்த இலக்கிய சூழல் இருக்குமா என்று தெரியாது. யார் தொடர்ந்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் அதிகமாக வெறுப்பார்கள். அது ஒரு விதமான நோய்மையினுடைய ஒரு அடையாளம். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த அக்காக்கள் வாழ்ந்துவிடு தொகுப்பின் மூலமாக செந்தமிழ் சீனிவாசன் அவர் தன்னோடு பயணம் செய்யக்கூடியவர்கள் மானசீகமாகவும் நேரடியாகவும் அவர்கள் அனைவரோடும் இந்த நாளை அவர் ஒரு கொண்டாட்ட தினமாக மாற்றியிருக்கிறார். அவர் தொடர்ந்து எழுத வேண்டும், பாடலாசிரியராக மிகச்சிறந்த உயரங்களை அவர் அடைய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அதற்கான ஒரு மனமும் அதற்கான ஒரு கனவும் அவரிடம் இருக்கிறது. வாழ்க்கையை கூர்ந்து நோக்கக்கூடிய, வாழ்க்கையை ஊடுருவி செல்லக்கூடிய மிக ஆழமான கண்கள் அவருக்கு இருக்கின்றன. அது அவருடைய பயணத்தை இன்னும் இன்னும் பெரிதாக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பாண்டிச்சேரி சிறப்பு, அதுதான் பாண்டிச்சேரிக்கே உரிய சிறப்பு. அதனால சிறப்பு.